ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் நம்ம சென்னையில தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது. இந்த மீட்டிங்ல பல்வேறு நாடுகள்ல இருந்து முதலீட்டாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா நடத்தப்பட்ட இந்த இன்வெஸ்டர் மீட்டிங்ல பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் அன்னைக்கு தொடங்கி வச்சாங்க. இப்படி சென்னையில நடந்த இந்த இன்வெஸ்டர் மீட்டுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் குரோத்தை மேம்படுத்துறதும் வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதும் தான் இந்த இன்வெஸ்டர் மீட்டுடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்தது. இப்படி இந்த மீட்டிங்ல அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள்ல சென்னை அடுத்த காஞ்சிபுரத்திலையும் திருவள்ளூர்லயும் ஒரு 6 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வரப்போறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை யார் கட்ட போறா, இதற்காக எவ்வளவு முதலீடு அவங்க செய்ய போறாங்க, இதனால எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் போன்ற தகவலை தான் நான் ஒன்னொன்னா சொல்ல போறேன். முதல்ல காஞ்சிபுரத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல வரவிருக்கும் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பத்தி சொல்றேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் பத்தி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்னா என்ன அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு. லாஸ்ட் டெக்கேட்ல நம்ம சென்னை மக்களுக்கு ஐடி பார்க்ஸ் அப்படின்றது ஒரு பிரபலியமான ஒன்று ஆயிடுச்சு. ஐடி பார்க் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ் இருக்கும், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும், பிபிஓ மாதிரியான நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஐடி பார்க் டெக் பார்க்ஸ்ல இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக் பேஸ்ட் கம்பெனிஸ் நிறைய இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்ல இருக்கும். ஒரு ஐடி பார்க்னால உருவாகும் வேலை வாய்ப்பை விட ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்னால உருவாகும் வேலை வாய்ப்பு அதிகம். இது மட்டும் இல்லாம இந்தியா மாதிரியான ஒரு நாடு பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா அதற்கு முதுகெலும்பா இருக்க போற ஒரு செக்டர் தான் மேனுஃபேக்சரிங் செக்டர். இப்படி இந்தியாவுடைய growth ஸ்டோரியை டிட்டர்மைன் பண்ண போற இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்ல தான் வரும். நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில கிண்டியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, அம்பத்தூர்ல ஒன்று இருக்கு, அதே மாதிரி திருமுடி பக்கத்துல ஒன்று இருக்கு, அதே மாதிரி உரகடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. இப்படி நம்ம சென்னை நகரம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்க இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸுமே திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி வருது. இது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா காஞ்சிபுரம், அரக்கோணம் போன்ற பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி தினம் தினம் ஓடி வர மக்களோட எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஸோ அங்கேயே வேலை வாய்ப்பு ஏற்படும் பட்சத்துல திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுடைய பொருளாதாரமும் மேம்படும். ஸோ நம்ம காஞ்சிபுரத்தில் என்னென்ன இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வருது அப்படின்றது தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. காஞ்சிபுரத்தில் வர முதலாவது இண்டஸ்ட்ரியல் பார்க்கை சைப்ரஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. இவங்க ஒரு 600 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்குறாங்க. இதனால ஒரு 800 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வர இண்டஸ்ட்ரியல் பார்க்கை அமைக்க போற கம்பெனியோட பேரு இஎஸ்ஆர். இவங்க ஒரு 800 கோடி ரூபாய் செலவில் இந்த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைக்கவிருக்காங்க. இதனால ஒரு 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுமா. மூன்றாவது வர இண்டஸ்ட்ரியல் பார்க்கை ஹிரானந்தி அப்படின்ற ஒரு கம்பெனி அமைக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு கிரீன் பேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்களாம். இதனால ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும். ஹிரானந்தியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் சென்னை மக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சென்னையுடைய ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பில்டிங்கை கட்டினதும் இந்த கம்பெனி தான். ஸோ இங்கேருந்து அப்படியே திருவள்ளூர் பக்கம் போயிடலாம். திருவள்ளூர்ல என்னென்ன இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வருது அப்படின்ற தகவலை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. திருவள்ளூரை பொறுத்தவரையில அசண்டாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி 1000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கை அமைக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை இப்படி 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அமைக்கிறதுனால ஒரு 1000 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு உருவாகுமாம். அடுத்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை மேப்பிள் ட்ரீ அப்படின்ற ஒரு கம்பெனி 500 கோடி ரூபாய் முதலீட்டுல உருவாக்குறாங்க. இறுதியா திருவள்ளூர்ல அமைக்கப்படவிருக்கும் இண்டஸ்ட்ரியல் பார்க்கை அமைக்க போறது பிரகதி வேர் ஹவுசிங் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனி திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்க. இப்படி இவங்க செய்யற முதலீடுனால கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு ஏற்படுமாம். இப்போ நான் சொன்ன இந்த 6 இண்டஸ்ட்ரியல் பார்க்லேயே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு நம்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 1500 crores இன்வெஸ்ட்மெண்ட்டாக இவங்க திருவள்ளூரில் போட போகிறாங்க. ஒரு பட்டாபிராமில் வர டைடல் பார்க்கை விட இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்க்கு நான் அதிக வெயிட்டேஜ் கொடுப்பேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் உருவாக்குற வேலை வாய்ப்பு அதிகம். ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அந்த காருக்கு தேவையான ஒரு லைட்டை தயாரிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனியாக இருக்கும். அந்த காரோடைய டயரை தயாரிக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கம்பெனியாக இருக்கும். உதிரி பாகங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த செக்டர் சார்ந்த கிளைகள் நிறைய இருக்கும். இந்த ஒவ்வொரு கிளைகளுமே நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் உருவாக்கும். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கம்பெனிஸ்லையுமே ஏகப்பட்ட பேருக்கு
வேலைவாய்ப்பு உருவாகும். இந்த தமிழ்நாடு இன்வெஸ்டர் கான்க்ளேவ் மீட்டிங்ல இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இல்லாமல் நிறைய கம்பெனிஸையும் தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனிஸ் பற்றின தகவலை எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கம்பெனிஸ் வரப்போகுது, இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை நான் இன்னொரு தனி வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் நிச்சயமாக திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு நல்லதொரு செய்தி தான். இதே மாதிரி சென்னையிலிருந்தும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you so much.